பல்லடம் ஜேசிபி உரிமையாளர்கள் அறிவித்த 3 நாள் வேலைநிறுத்த போராட்டம் காலவரையற்ற போராட்டமாக மாறியது. கோவை திருப்பூர் மாவட்ட ஜேசிபி உரிமையாளர்கள் நலச்சங்கத்தின் சார்பில் சாலை வரி, புதிய வாகனங்கள் விலை ஏற்றம், டீசல் பெட்ரோல் விலை உயர்வு, உதிரி பாகங்கள் விலை ஏற்றம் ஆகியவற்றை மத்திய மாநில அரசுகள் உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என கோரி நேற்று பல்லடத்தில் நடந்த கூட்டத்தில் இன்று முதல் 3 நாட்களுக்கு வாகனங்களை நிறுத்தி வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போவதாக அறிவித்திருந்தனர். அதன்படி இன்று கோவை, திருப்பூர் மாவட்டங்களில் உள்ள சூலூர், சுல்தான்பேட்டை, ஜல்லிப்பட்டி, பல்லடம், அருள்புரம், 63 வேலம்மாள் பாளையம், மங்களம் ஆகிய பகுதிகளில் 500க்கும் மேற்பட்ட ஜேசிபி இயந்திரங்களை நிறுத்தி வைத்து வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனிடையில் இன்று மாலை கோவை, திருப்பூர் மாவட்ட ஜேசிபி உரிமையாளர் நலச்சங்கத்தின் கூட்டம் பல்லடம் அண்ணா நகர் அருகே நடைபெற்றது. இக்கூட்டத்தில் டீசல், பெட்ரோல் விலையை குறைக்க வேண்டும், கயிறு உள்ளிட்ட உதிரி பாகங்களின் விலை உயர்வை ரத்து செய்ய வேண்டும், புதிய வாகனங்கள் விலையேற்றத்தை குறைக்க வேண்டும், இன்சூரன்ஸ் வரிகளை குறைக்க வேண்டும் ஆகிய கோரிக்கைகளை மத்திய மாநில அரசுகள் நிறைவேற்றும் வரை இன்று முதல் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போவதாக தெரிவித்தனர். பல்லட ஜேசிபி உரிமையாளர் வகையில் பேட்டி கொடுக்கறதுக்கு எது கொடுக்குறோம். நாங்கள் இன்னைக்கு ஜேசிபியில் நிற்கிற காரணம் வண்டி விலை உயர்வுங்க. ஒரு வண்டி எடுத்துட்டோம்னா அதுலேருந்து டிப்ரிசியேஷன் ஆகிருக்கு. வண்டி வருடம் ஒரு சாப்பாடு செலவு அதிகமாகிட்டே இருக்குது. எல்லாத்துக்குமே தெரியுங்க. அது ஒரு ஆப்ரேட்டர் சம்பளம் உயர்வுங்க, டீசல் விலை உயர்வு, உதிரி பாகங்கள் உயர்வு, இன்சூரன்ஸ் உயர்வுங்க, உதிரி பாகங்களுடைய டயர் விலை ரொம்ப அதிகமாகிட்டு இருக்குதுங்க. அதாவது வாங்க முடியாத ஒரு சூழ்நிலையில் ஒரு ஃபினான்சியல் சப்போர்ட் கொடுக்குறாங்க. அரசாங்கம் ஃபினான்சியல் சப்போர்ட் பண்ணுதுங்க. அதை ரிட்டர்ன் திருப்பி திருத்த முடியாத சூழ்நிலையில் ஒரு ஃபைனான்ஸ்காரனோட டார்ச்சர் அதிகமாகுதுங்க. அது உண்மைங்க, எல்லாத்துக்குமே தெரியுது. எதையுமே ஒரு சமாளிக்க முடியாத 3 நாள் சொல்லியிருந்தாங்க, இன்னும் முடிவாகாமல் இருக்குதுங்க. ஒரு பக்கம் பண்ணுறது எல்லா பக்கமும் நிறுத்தறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. ஒரு தொடரும் போராட்டமாக தொடர்ந்துட்டே இருக்குதுங்க. அவ்வளோதான். நிர்ணயம் பண்ண வரைக்கும் ஒரு விலையை நிர்ணயம் பண்ண வரைக்கும் இது நிறுத்தி ஒரு ஓனராக ஒரு நுகர்வோர்கிட்ட ஒரு கொடுப்பாங்களா, இது மக்களைத்தான் பாதிக்குங்க. அது நான் மாற்றுக்கருத்து. இதனால என்ன இழப்புங்க? வேலை இழப்புங்க. அவ்வளோதான். எத்தனை பேருக்குங்க நேரடியாக, மறைமுகமாக தொழிலாளர்கள்? நேரடியாக தொழிலாளர், கட்டட தொழிலாளர்கள், ஒரு டெக்ஸ்டைல்ஸுங்க, ஒரு விவசாய பணிங்க, எல்லா பணிகளுமே நிற்கத்தான் போகுது. கட்டட தொழில் மட்டும் ஒரு 10,000 வேலை செய்கிறாங்க. ஒரு வட இந்திய தொழிலாளர்கள் எல்லாமே இங்கே வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஒரு ஜேசிபிங்கிறது ஓட்ட முடியாத கண்டிஷனுக்கு ஆகி போனங்காடித்தான் உரிமையாளர்கள் மட்டும் சேர்ந்து முடிவெடுத்து முடிவுங்க. இது இழப்பு எவ்வளோ லட்சம் இருக்குங்க ஒரு நாளைக்கு? ஒரு 20 லட்சம் ரூபா இழப்பு வரும். 20 லட்சம் ரூபாய்க்கு மேலே வருங்க. கோடி கிட்டத்தட்ட ஒவ்வொரு பகுதிக்கும் பல்லடம் பகுதியில் ஒரு 50 வண்டி நிற்குதுன்னா டெய்லி ஒரு வண்டிக்கு 10,000 ரூபாய் இழப்பு ஆகி போயிருங்க. அதுபோக மறைமுக தொழிலாளர்கள் இழப்பும் வந்துருங்க. எங்களால் வேலையை இழக்கிறவங்க, எங்கிட்ட வேலைக்கு இல்லாதவங்க மறைமுக தொழிலிருந்து வருவாங்க இல்லைங்க, அவங்க